ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹேர் டே வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவை பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா இலை. இந்த கொய்யா இலை 4, 5 இலை வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லா பக்கம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான். இது வந்து நல்லா உங்களுக்கு நிரந்தரமாக முடியை நல்லா கருமையாக்கி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இளநரை இலை இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மாதம் தொடர்ந்து ஒரு வாரத்தில் 2 டைம் இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, முடியும் நல்லா வளரும். நல்லா வளர முடியும் கருப்பாகும். இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இலை நல்லா பெரிய இலையாக கொய்யா இலை எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க. அதுக்கடுத்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. டிக்காசன் வந்து ரொம்ப தேவைப்படுச்சுன்னா அதிகமாக வச்சுக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் தண்ணியில் ஒரு அரை டம்ளர் வர வரைக்கும் நான் கொதிக்க வைக்க போகிறேன். அதனால் இந்த மாதிரி வந்து பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 3, 4 இலை போட்டிங்கன்னா கூட போதும். நல்லா போட்டு இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும். நல்லா அரை டம்ளர் வர வரைக்கும் டார்க்காக அதோட கொய்யா இலையோட எசன்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும் நம்மளுக்கு. இது கூட நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் வந்து நான் சேர்க்குறேன். எந்த டீத்தூளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஏவிடி டீத்தூள் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பொங்கி வரும். டீ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் கண்டிப்பாக டீத்தூள் சேர்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கொய்யா இலையோட டீத்தூள் சேர்க்குறப்ப நல்லா கலர் வந்து நல்லா டார்க்காக மாறும். அது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னொரு பொருள், நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து இந்த டிகாஷனை ரெடி பண்ணி நம்ம சேர்க்குறப்போ உங்கள் தலைமுடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் அவரி இலையே வேண்டான்னு நினைக்கிறீங்க இல்லையா? அவரி இலை இல்லாமையே உங்கள் முடியை வந்து நல்லா ஒரே டைமில் நல்லா கருப்பாக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு பார்த்திங்களா? 2 ஸ்பூன் கண்டிப்பாக டீத்தூள், எந்த டீத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. கொய்யா இலை முழுசாக வந்து நல்லா வெந்து அதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இந்த தண்ணியில் இறங்கணும். அது இறங்க இறங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா டிக்காஸ் நல்லா கலராக கிடைக்கும் நம்மளுக்கு. இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ டீத்தூள் நல்லா கொதிக்குது பாருங்கள். அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது களஞ்சி பவுட்ரு தான். இதை வந்து நான் பவுட்ராகவே ஆன்லைனில் நான் வாங்கியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த கருஞ்சீரக பவுடர் கையில் இல்லை அப்படின்னா, கருஞ்சீரகத்தை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பவுட்ராகவே யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரக பவுடரை வந்து இந்த டிக்கர்ஸ்லாம் நான் கலந்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கருஞ்சீரகத்தை கலந்துக்கணும். அதனால் நீங்கள் நல்லா வறுத்து பொடி பண்ணினீங்க அப்படின்னா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டிக்காசன் ரெடி பண்ணுறப்ப நீங்கள் கலந்து விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைனில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பவுடராகவே கிடைக்குது. இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. கருஞ்சீரகம் அப்படின்னா நிறையா பேருக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. களஞ்சி பவுடர் அப்படிங்கிறது தான் கருஞ்சீரக பவுடர். ஓகேங்களா? இப்போ இது நல்லா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. டிகாசன் நல்லா அரை டம்ளர் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ எப்படி ரெடி பண்ணலாம், என்னென்ன பொருளெல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்ட்டு ஹேர் டை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை சிம்மில் வச்சுருங்க. அந்த மாதிரி வந்து ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். இந்த ஹேர் டை செய்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா ஸ்டீல் பாத்திரம், கொஞ்சம் அடிகனமாக இருக்கிற பாத்திரத்தை வந்து எடுத்துக்கோங்க. நிறையா பேர் வந்து கேட்குறீங்க, இரும்பு கடாய் இல்லைன்னா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு. இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இரும்பு பாத்திரம் ரெடி பண்ணிங்க அப்படின்னா அதோட சத்துக்கள் வந்து இரும்பு சத்து நம்மளுக்கு நிறைய வந்து அந்த ஹேர் டையில் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு காப்பி பவுடர் வந்து எடுத்திருக்கேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. நான் வந்து சன்ரைஸ் எடுத்திருக்கேன். ₹2 பாக்கெட் வந்து 2 போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு காப்பி பவுடர். அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது தயிர் தாங்க சேர்க்க போகிறோம். தயிர் வந்து ஒரு 5 டீஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 5 டீஸ்பூன் வந்து நான் தயிர் எடுத்திருக்கேன். நல்லா முழுக்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமுடிக்கு வந்து ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், முடியும் வந்து நல்ல ஒரு வறட்சியாக இல்லாமல் நல்லா உங்களுக்கு அந்த பொடுகு தொல்லை அந்த மாதிரிலாம் இல்லாமல் முடி வந்து நல்லாவே உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். தயிர் வந்து ஆல்ரெடி நம்ம முடியில் சேர்க்குறப்ப நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தயிரையும் காஃபியும் நல்லா கட்டி இல்லாமல் வந்து கலந்துக்கோங்க. இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவரி இலை பொடி வந்து சேர்க்க தேவையில்லை.
அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது மருதாணி பவுடர் தாங்க சேர்க்க போகிறோம். மருதாணி பவுடர் வந்து உங்களுக்கு முடி எந்த அளவுக்கு இருக்கோ அது அளவுக்கு நீங்கள் தலைமுடி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது 5 டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் இல்லையா, நான் ஒரு 3 டீஸ்பூன் வந்து மருதாணி பவுடர் வந்து சேர்க்க போகிறேன். எல்லாமே மருதாணி ஆகட்டும் அவரி ஆகட்டும் நல்லா ஒரிஜினல் பவுடராக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து கலரும் உங்களுக்கு நல்லா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து மருதாணி வந்து சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக இதில் சேர்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, டிக்காசன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம போட்ட அந்த கொய்யா இலையோட சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு இதில் கிடைக்கும். இப்போ அதை அப்படியே வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. டிக்காசனை அப்படியே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தான் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வைக்கணும் டார்க்காக. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வடிச்சிட்டோம்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த நம்ம அந்த தயிரோட பவுல்லையே வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட்டாக சேர்த்துருங்க, மிச்சம் வைக்க வேண்டாம். மருதாணி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் நேச்சுரலாக மருதாணியை பறித்து கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, மருதாணி இலை வந்து சேர்த்துக்கலாமான்னு. நீங்கள் மருதாணி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் மருதாணி இலை வந்து டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம். உங்கள் தலைமுடி வந்து அதிகமாக ஃபுல்லாக வந்து இது நீங்கள் அப்ளை பண்ணலாம். நரைமுடி இருக்கிற இடம்தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை. இது நீங்கள் வாரத்தில் 2 டைம் வந்து தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுத்து முடி வந்து உதிராமல் சூப்பராக கருக்கருன்னு உங்கள் முடி வந்து மாறும். அந்த அளவுக்கு இந்த கொய்யா இலை, டீ தூள், காஃபி, கருஞ்சீரகம் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துருக்கு. அதனால் வந்து இதில் நீங்கள் இண்டிகோ கண்டிப்பாக சேர்க்க தேவையில்லை. ஓகேங்களா? இதை நீங்கள் ரொம்ப நேரம் வந்து நைட்டு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் குளிக்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டைம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் தலையில் போட்டு ஊற வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 மணி நேரமாவது கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து தலையில் அப்ளை பண்ணி ஊற வைக்கணும். இதை நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நான் எடுத்துட போகிறேங்க. அப்போவே வந்து கலர் நல்லா தான் மாறி இருக்கும். இரும்பு கடாய் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து ஓவர் நைட்டு வந்து வச்சு காலையில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இதில் காஃபி, தயிர் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மை மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு 4 மணி நேரம் வச்சுருந்துட்டு இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து தலையில் எப்படி அப்ளை பண்ணி குளிக்கலாம் அப்படின்ட்டே பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்சிங் பண்ணிடணும். இப்போ நம்ம போட்ட அந்த தயிருக்கும் இப்போ நம்ம சேர்த்த அந்த டிக்காசன் கரெக்டாக போயிடுச்சு. ஏன்னா அதிகமாக வச்சிங்கன்னா தேவையில்லாமல் டிக்காசன் மிச்சமாயிரும். அதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணுறதா இருந்தால் 1 டம்ளர் தண்ணி வச்சு 1/2 டம்ளர் வந்து நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி ஒரே இதாக வந்து எடுத்து விட்டுருங்க. இரும்பு கடாயில் வைக்கிறப்ப தான் அந்த கலர் வந்து சட்டுன்னு வந்து நம்மளுக்கு மாறும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இது மேலே ஒரு மூடி வந்து டைட்டாக நம்ம போட்டுருவோம். போட்டு மூடி வச்சிடலாம். இன்னொரு சின்ன ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்க போகிறேங்க. லெமன் வந்து சேர்த்திங்க அப்படின்னா முடி வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும், நல்லா சில்கியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷாம்பு போட்டு குளிக்க மாட்டோம். இதை வந்து தேய்க்கிறப்ப நம்ம சும்மா தான் நார்மலாக தான் குளிப்போம். அதனால் இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா ஒரு 1/2 பழம் புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டுட்டு கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம தலையில் அழுக்கு ஒரு துளி கூட இல்லாமல் நல்லா எடுத்துகிட்டு பொடுகு தொலையெல்லாம் இல்லாமல் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். மருதாணியோட நீங்கள் வந்து லெமன் கலக்கிறப்ப நல்ல கலரிங் வந்து நல்லா கொடுக்கும். ஓகேங்களா? இது இப்போ மருதாணி போட்டனால கலர் வந்து ரெட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரெட் ஆகாது. ஏன்னா நம்ம சேர்த்துருக்குறோம் கருஞ்சீரகம், டீ தூள், காஃபி, தயிர் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ரெட் ஆகாது, நல்லா பிளாக் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இந்த டவுட் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க. நான் அதனால தான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். லெமனை நல்லா கலந்து ஒரு லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லெமன் கூட புழிஞ்சு விடுங்க. முடி வந்து நல்லா ஷைனிங்காக சில்கியாக இருக்கும். அந்த ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்து இருக்கவே இருக்காது. அதனால தான் நான் லெமன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்ம வந்து கலந்து வச்சு ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ கலர் எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக மாறி இருக்குது. இதே வந்து நீங்கள் ஓவர் நைட் வச்சிங்க அப்படின்னா நல்லா இந்த கடாய் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி வந்து இது கலர் நல்லா மாறி கொடுக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து
பிளாக் ஆகணும் அப்படின்னா இரும்பு கடாயில் நைட்டு ஃபுல்லாக வந்து 8 மணி நேரம் நைட்டு வந்து நம்ம தூங்குறதுக்கு போகிற முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் நீங்கள் குளிக்கிறப்ப எடுத்து தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒரு துளி கூட அவரி இலை பவுட்ரு இல்லாமையே நம்ம முடிய நல்லா கலரிங் பண்ணலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ரெடியானதே ஃபஸ்ட்டு டைமே பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சு நார்மல் தண்ணியில் நம்ம குளிக்கிறப்போ ஃபஸ்ட்டே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது மருதாணி நம்ம இதில் சேர்த்துருக்கிறதுனால கையில் கண்டிப்பாக கலர் பிடிக்கும். அதனால் நீங்கள் ப்ரஷ்ஷு அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எப்படி தலையில் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். தலையில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக ஆயில் பசை வந்து இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வெள்ளை முடி இருந்துச்சு, ஆயில் பசை இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா தான் நார்மல் தண்ணியில் கழுவுறப்போ உங்கள் முடியில் ரொம்ப நல்லா வந்து சைனிங்காக நல்லா சூப்பராக பிடிக்கும். நீங்கள் ஆயில் இருக்கையில் போட்டிங்க அப்படின்னா முடியில் வந்து நல்லா பிடிக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு ப்ரஷ்ஷு மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையில் க்ளவுஸு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு நரைமுடி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு டைமே நல்லா உங்களுக்கு கலர் வந்து பிடிச்சிக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டியதில்லை. ஏன்னா இதில் காஃபி டிகாஷன் வந்து காஃபி, டீ தூள் 2மே நம்ம சேர்த்துருக்கிறதுனால தயிர், அதுக்கப்புறம் மருதாணி, எலுமிச்சம்பழம் இது டோட்டலாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலரிங் மாற்றி கொடுக்கும். இப்போ ஒரு 4 மணி நேரம் கூட இல்லைங்க, அதுலேயே வந்து இந்த அளவுக்கு கலர் வந்து மாறியிருக்கு. இது நீங்கள் ஓவர் நைட் வைக்கிறப்போ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் எந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மிஸ் ஆகாமல் எல்லா நரைமுடியும் டோட்டலாக வந்து நம்மளுக்கு கவர் ஆகும். இந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அரை மணி நேரத்துலேயே இந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிக்குங்க முடியல. ஆனால் நீங்கள் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் அலசுங்க. இப்போ எல்லா பக்கம் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து கவர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொண்டை போட்டுக்கோங்க. டைட்டாக ஒரு அரை மணி நேரம் கொண்டை போட்டிங்கன்னா போதும். நல்லா வந்து கலர் பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த முன்னாடியெல்லாம் நிறையா பேர்த்துக்கு நெத்தி, காது அந்த நேரம்லாம் வந்து கவர் ஆகலை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கொண்டை போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த மாதிரி வந்து டச் பண்ணி விடுங்க சைடெல்லாம். இந்த மாதிரி வந்து கொடுத்திங்கன்னா நல்லா சொட்டை இல்லாமல் எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் நரைமுடி இருந்தால் தான் போடணும் அப்படின்னு இல்லை. இந்த இதை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு நரைமுடி வராமையே தடுப்பதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து போட்டு அரை மணி நேரமாக இருந்தாலே போதும். இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஷாம்பு, சோப்பு எதுவும் போடாதீங்க. போடாமல் வெறும் தண்ணியில் வந்து அலசிடுங்க. மறுநாள் வந்து தலைக்கு ஆயில் வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் எப்பவும் போல் சீக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஷாம்பு வந்து அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டை வந்து யூஸ் பண்ணுறதுல வேஸ்ட்டு. ஏன்னா ஹெர்பல்லாம் வந்து கெமிக்கல் ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் போடுற கலர் வந்து அப்படியே எடுத்துரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறையா பேர் என்ன சீயக்கான்னு கேட்குறீங்க. கார்த்திகா இருக்குது, மீரா இருக்குது, நிறைய ஹெர்பல் சீயக்காய்கள் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. நல்லா ரிசல்ட் கொடுக்கும். நல்லா இதை 1 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிங்க. ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல இளநரையெல்லாம் எல்லாமே நல்லா மாறி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். பாய்.